கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை தனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில், அதாவது பரலோகத்துக்கு உண்டான காரியம், பரலோகத்துக்கு உண்டான விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில், மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும், எந்தபடியான காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு பிரயோஜனமாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நம்ம முயற்சி செஞ்சாலும் அது ஒரு பிரயோஜனமாக மாட்டேங்குது, வீணும் விருதுமாக போயிடுது. நான் எத்தனையோ முயற்சி பண்ணுறேன், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக போயிடுது, அது பிரயோஜனம் இல்லாத போயிடுது. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவுரை சொன்னால் கூட அது கூட ஒரு பிரயோஜனம் இல்லாத தான் போகுது. அதனால் என் வாழ்க்கையில் எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நொந்து கொள்ளக்கூடிய அநேகரை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஞானத்தை கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு அர்த்தம். அப்போ கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, கடவுள் நமக்கு அறிவை கொடுக்குறாரு, கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இந்த வேதாகமத்தை வாசிக்காதவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் தான் செய்கிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அவர்களும் மனித நேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்களும் கடவுளோட பிள்ளைகள் தான், கர்த்தரோட பிள்ளைகள் தான். தன்னுடைய வழியை, அதாவது வழிபாட்டு முறையை அவர்கள் மாற்றி இருக்கிறாங்களே தவிர, மற்றபடி செயல்களிலும் கிரியைகளிலும் அவர்களும் எப்படிப்பட்டவங்க, கர்த்தரோட பிள்ளைகள் தான். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அவர்கள் செய்கிற வழிபாடு தவறானது அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கிட்டு வேதாகமம் சொல்லுகிற வழிபாட்டின்படி அவங்க ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்க, நாம் பிரயோஜனமான காரியங்களை செய்யணும் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கணும். ஆண்டவரே, நான் எது செஞ்சாலும் அது பிரயோஜனமற்றதாக இருக்குது, நான் எதை பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, நான் எடுத்து செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது வீணு விருதமாக போயிடுது, ஏன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு அறிவுரை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நமக்கு பிரயோஜனமானதை அவர் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தருங்கிற. அப்போ நம்ம எந்த வழியில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நடக்கிற வழியெல்லாம் நமக்கு பிரச்சனைகளாகவே இருக்குது. நாம் எந்த வழியில், அதாவது எந்த முயற்சி எடுத்தாலும், வழினா நம்ம போகிற தடவழிகளை சொல்லலை, நாம் எடுக்கிற ஒவ்வொரு செயலையும் சொல்கிறார். இப்போ ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்ல, இந்த வழியில் போனால் இந்த காரியத்தை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ளே இருந்தால் இந்த காரியம் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு ஒன்றை செய்து முடிப்பதற்கு நம்ம எடுக்கிற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழி சரியானதாக இருந்தால் தான் அதை நாம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பிரயோஜனமற்றதாக இருக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. ஒரு குயவன் அழகான ஒரு மண்பானையை செய்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மண்ணை தேடி எடுத்துகிட்டு வந்து அதை முதிச்சு பதப்படுத்தி ஒரு அழகான மண்பாண்டத்தை செய்கிறான். செஞ்சு அதை காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை பத்திரமா கொண்டு போகணுமே தவிர தூக்கி தூக்கி இப்படி போட்டு விளையாண்டுக்கிட்டே போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க போய் சேரணும். அது போக வரைக்கும் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு போய் அது தவறி கீழே விழுந்து என்னாச்சு, உடஞ்சி போச்சு. அப்போ இவன் செஞ்சது, இவன் உழைச்சது, இவனுடைய பாடு எல்லாமே பிரயோஜனமற்றதாக போயிடுச்சு. அப்போ அவன் நடக்க வேண்டிய வழி என்னன்னா, அந்த பொருளை மிக பத்திரமா கொண்டு போகணும் இல்லையா, கொண்டு போனால் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ
வேதனைக்கு மத்தியில் அதை செஞ்சு உழைச்சு போகிற வழி தவறாக இருந்ததுனால, அசால்ட்டாக இருந்ததுனால அது பிரயோஜனமற்றதாக போச்சு. அன்பானவர்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் செய்திருக்கிற செயல், நாம் எடுக்கிற செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை சரியான வழியில் நடத்துவார் அப்படிங்கிறத உண்மை. அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாவற்றையும் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். சரியான வழியில், கர்த்தர் காண்பிக்கிற வழியில் நாம் நடக்கிற போது எல்லாம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நீர் எங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து விலகி போய் விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு போதிக்கிற அந்த போதனையை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. உங்கள் இரக்கத்தினாலும், உங்கள் மனதுருக்கத்தினாலும், உங்கள் மாட்சிமையினாலும், அன்பினாலும் நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.